ஒரு சில பேரு 2-3 வருஷத்துக்கு ஒழுங்கா வேக்சினேஷன் போட்டு நல்லா தான் டாக மெயின்டைன் பண்றாங்க. அப்புறம் அப்படியே விட்டுறாங்க. அது எவ்வளவு பெரிய ரிஸ்க்னு அவங்களுக்கு புரியறதே இல்ல. வேக்சினேஷனை டைமுக்கு போட்டிருந்தாலும் நம்ம அலட்சியமா இருக்கவே கூடாது. என்னதான் தடுப்பூசி போட்டாலும் நாயோட சலைவால 1-2 ராபிஸ் கிருமி இருக்கதான் செய்யும். வேற சில டெட்லி பாக்டீரியாஸும் இருக்கும். ரத்தம் மூலமா அது உடம்புல பரவச்சுனா உயிருக்கே ஆபத்தாயிடும். நாயை கொஞ்சிறங்கிற பேர்ல அதை தூக்கி கையில வச்சிருக்கும் போது அதோட நாக்கு நம்ம மேல பட்டாலோ இல்ல நகம் பட்டாலோ ஆபத்து இல்லைன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. இது எல்லாத்துலயுமே இன்ஃபெக்ஷன் ஆகிற ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கு. அதுவும் தோல் கிழிஞ்சு ரத்தம் வருதுன்னா நம்ம அதை சீரியஸா தான் பார்க்கணும். டாக்டர், ஊசி போட்டுட்டா இந்த ரேபிஸ்லாம் வராதுல்ல? அதுக்கு எந்த கேரண்டியும் இல்லைங்க. இப்ப நாய் கடிக்கு 5 தடுப்பூசி போடுறோம். நிறைய பேருக்கு அது ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்திருக்கு. ஆனா நோய் எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கிறவங்களுக்கு என்னதான் தடுப்பூசி போட்டாலும் வேலை செய்யறதே இல்லை. உங்க உடம்பு எப்படி ரியாக்ட் ஆகும்னு இப்பவே ஜட்ஜ் பண்ணவும் முடியாது. இப்ப ஒரு ஊசி போடுறேன், நான் கொடுக்கிற சார்ட் படி ரெகுலரா வந்து மீதி 4 ஊசியையும் போட்டுக்குங்க. கடிச்ச நாயை 10 நாளைக்கு அப்சர்வ் பண்ணணும். அந்த நாய் உயிரோட தான் இருக்கு, அப்நார்மலா பிஹேவ் பண்ணலன்னா ராபிஸ் பிரச்சனை இல்ல. சப்போஸ் அந்த நாய் இறந்துட்டாலோ இல்ல அப்நார்மலா பிஹேவ் பண்ணாலோ ராபிஸ் பிரச்சனை இருக்குன்னு தான் அர்த்தம். இட்ஸ் வெரி வெரி டேஞ்சரஸுங்க. சோ உங்க காயத்தையும் சிம்டம்ஸையும் கவனிச்சுக்கிட்டே வரணும். மாத்திரை சாப்பிட்டும் வலி குறையல, 100 டிகிரிக்கு மேல காய்ச்சல் இருக்கு, காயம் பட்ட இடத்துல ரெட் கலர்ல பட்டையா இருக்குன்னா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருங்க. காரணமே இல்லாம ஏதாவது அன்யூஷுவல் சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, சரிங்களா? ஓகே டாக்டர். உங்களை பயமுறுத்துறதுக்காக நான் இதை சொல்லல, நீங்க கவனமா இருக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளவும் சொல்றேன். இல்லனா உயிரை தான் விலையா கொடுக்க வேண்டி வரும். இந்தாங்க, வெளியில சிஸ்டர் இருப்பாங்க, நீங்க ஊசி போட்டு கிளம்புங்க. நான் சொன்னதை மட்டும் மறந்துடாதீங்க. அப்நார்மலா நீங்க ஏதாவது ஃபீல் பண்ணா உடனே கிளம்பி வந்து இங்க அட்மிட் ஆயிடுங்க. ஓகே டாக்டர். சரிங்க டாக்டர், தேங்க்யூ. அருண், என்னப்பா இது? ஏய், என்னப்பா இது? இப்பதான் ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வந்தேன், திரும்பவும் இந்த மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்சம் பார்த்து கவனமா இருக்க வேண்டாமா? இவனா என்னமோ நாயை தேடி போய் கடி வாங்கிட்டு வந்த மாதிரி பேசுறியே. இவனும் வித்யாவும் நடந்து போன இடமே வேற. அந்த நாய் எங்கிருந்தோ ஓடி வந்து கரெக்டா இவன் காலை பார்த்து கடிச்சிருக்கு. ஏன் அருண், பைக்ல போறதா தானே பேசிட்டு இருந்தீங்க, ஏன் நடந்து போனீங்க? இல்லப்பா, கோவில் பக்கத்துல தான் இருக்கு, நடந்தே போலான்னு சொல்லிட்டு வித்யா தான் சொன்னான். ஏன் வித்யா, எப்பவும் போல பைக்ல போயிருந்தா இந்த மாதிரிலாம் ஆயிருக்காது இல்லம்மா? இந்த மாதிரிலாம் ஆகும்னு எனக்கு எப்படிமா தெரியும்? கோயிலுக்கு பேசிட்டே நடந்து போலான்னு நினைச்சேன், திடீர்னு நாய் வந்து கடிக்கும்னு நான் எதிர்பார்க்கலமா. ஏங்க, இவனுக்கு மட்டும் ஏங்க திரும்ப திரும்ப இப்படிலாம் நடக்குது? ஒரு பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னு தேத்திக்கிறதுக்குள்ள அதுக்கடுத்து வேற பிரச்சனை வந்துடுது. ஒண்ணு மாத்தி ஒண்ணு நடந்துகிட்டே இருந்தா நான் எப்படிங்க நிம்மதியா இருக்கிறது? என் மனசு ரொம்ப வலிக்குதுங்க. வேதா, அருணுக்கு இப்ப நேரம் சரியில்லை, அதனாலதான் மேலும் மேலும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். நீ ஜோசியிட்ட பேசினியா? அண்ணா, நான் தான் பேசினேன். அவரு ஊர்ல இல்லையா, வந்ததும் வீட்ல ஒரு பூஜை பண்ணிடலான்னு சொல்லிருக்காரு. அருண், அது வீட்டுல வளர்க்குற நாய் தானே, ஒன்னும் பயம் இல்லை இல்ல? ஆமாப்பா, ஊசியை கரெக்டா போட்டுக்கிட்டா எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னாங்க. இல்லப்பா, நாயை ஒழுங்கா மெயின்டைன் பண்ணலனாலும் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கா. இவனுக்கும் அப்நார்மலா ஏதாவது சிம்டம்ஸ் ஆரம்பிக்குதான்னு பார்த்துட்டே இருக்க சொன்னாங்க. அந்த நாய்க்கும் ஏதாவது ஆகுதான்னு வாட்ச் பண்ணணுமா? அதெல்லாம் இல்லம்மா. வித்யா, இப்ப எதுக்கு அதெல்லாம் இங்க சொல்லிட்டு இருக்க? டாக்டர் சொன்னதை சொல்லி தானடா ஆகணும்.
டாக்டர் நம்ம கிட்ட சொன்னது கேட்டா எனக்கு எதுவும் சரியா படலைங்க. என் பையனுக்கு ஏதாவது ஆகுமோன்னு நான் பயந்துகிட்டே இருக்கணுமா? அம்மாமா ஒன்றும் இல்லைம்மா, அலட்சியமா இருக்கக்கூடாதுன்னு டாக்டர் ஒரு சேஃப்டிக்கு தான் சொல்லியிருக்காங்க. நம்ம சீரியஸா எடுத்துக்க வேண்டாம். இல்லப்பா, தெருநாய் பத்திலாம் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். தடுப்பூசி போட்டாலும் சில பேருக்கு ஐயோ, அதெல்லாம் நினைச்சாலே என் மனசு பதறுதுப்பா. அண்ணி, நாம ஏன் கெட்டதாவே நினைக்கணும்? 1000த்துல ஒருத்தர் 2 பேருக்கு தான் பெருசா ஏதாவது ஆகும். நம்ம அருணுக்கு அந்த மாதிரி எதுவும் ஆகாதுன்னு நம்புவோம் அண்ணி. ஆமாக்கா, கண்டதையும் நினைச்சு நீயும் பயந்து எங்களையும் பயமுறுத்தாதுக்கா. 6 மாசத்துக்கு முன்னாடி என் ஃப்ரெண்ட ஒரு நாய் கடிச்சது. அவனும் ஊசியெல்லாம் போட்டு இப்ப நல்லா தானே இருக்கான். ஆமாமா, ப்ராப்பரா நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா அண்ணனுக்கு எதுவும் ஆகாது. நீ தேவையில்லாம பயப்படாதம்மா. என்ன சமாதானப்படுத்துறதுக்காக எல்லாரும் என்னென்னமோ சொல்றீங்க. ஆனா என் மனசு சமாதானமே ஆகல. அம்மா, நம்ம குலசாமி தான் என் புள்ளைய காப்பாத்தணும். அக்கா, அதெல்லாம் கண்டிப்பா காப்பாத்துங்கக்கா. நீ தேவையில்லாம குழம்பிட்டு இருக்காத. வித்யா, அது எந்த வீட்டு நாய்னு சொன்ன? பேங்க்ல வேலை செய்யறாரே கிருஷ்ணன் சார், அவரு வளர்க்குற நாய் தான் மாமா. ஓ அப்படியா? சரி, நான் அவர்கிட்ட விஷயத்த சொல்லி அந்த நாயை தூக்கிட்டு வந்துடுறேன். டேய் சுந்தர், மாமா, அந்த கிருஷ்ண வீடு தானே? போன்ல வரேன்னு சொல்லிட்டு போடா. சரி, அப்புறம் அவன் மாமா. எங்கேயாவது போயிட போறான். டேய் அருண், மாத்திரை போட சொன்னாங்களே டாக்டர், போடு. ஆமா. வித்யா, நீ ஏதோ வேலை விஷயமா பேசுறதுக்காக வந்தல, என்னது அது? உடம்பு ஃபர்ஸ்ட் தேறி வரட்டும், அப்புறம் பேசிக்கலாம். சரி வித்யா. ஹலோ. என்னாச்சு வித்யா, டல்லா பேசுறீங்க? உடம்புக்கு எதுவும் முடியலையா? ஒன்றும் இல்லை சார், ஐம் ஃபைன். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் சார், நீங்க? நான் இப்போ தான் சாப்பிட்டேன். நீங்கள் கால் பண்ணுவீங்கன்னு வெயிட் பண்ணேன். இது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து கால் எதுவுமே வரல. அதான் நான் உங்களுக்கு கால் பண்ணேன். நான் எதை பற்றி பேசுகிறேன்னு உங்களுக்கு புரியுதுல்ல? புரியுது. அப்புறம் ஏன் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? அருண் கல்யாண விஷயமா வீட்டில் பேசுனீங்களா இல்லையா? இன்னும் இல்லை சார். ஏங்க, நான் தான் இந்த ஐடியா சொல்லி 2 நாள் ஆச்சு. ஏன் இன்னும் பேசாமலே இருக்கீங்க? நல்ல விஷயம் தானே. இதை பற்றி பேசுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. சாரி சார், முதல்ல என் அம்மா கிட்ட பேசலான்னு தான் போனேன். என் அம்மா என் மாமியார கோயில்ல பாத்திருக்காங்க. அவங்கள பத்தி வேற கோவமா பேசினாங்களா. அந்த நேரத்துல எப்படி சார் நான் சம்பந்தத்தை பத்தி பேசுறது? அதான் பேசாம வந்துட்டேன். சரிங்க, அருண் கிட்ட நேராவே பேசிருக்கலாமே. அவர் உங்களுக்காக என்ன வேணாலும் செய்வாருன்னு சொன்னீங்க. ஆமா சார், அவன் கிட்ட பேசலான்னு தான் கோயிலுக்கு கூட்டிட்டு போனேன். போற வழியில அருணை நாய் கடிச்சிருச்சு. இதெல்லாம் ஒரு காரணமா? நாய் கடிக்கிறதுக்கும் அவர்கிட்ட விஷயத்த சொல்லாம இருக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? நாய் கடிப்பட்டா என்ன காது கேட்காம போயிடுமா? அப்படி இல்ல சார், நாய் கடிச்சு அவனுக்கு ரத்தமே வந்துருச்சு. ரேபிஸ் மாதிரி ஏதாவது வந்துருமோன்னு நாங்களாம் ரொம்ப பயந்துட்டோம். எல்லாரும் அந்த டென்ஷன்ல இருக்கும்போது நான் எப்படி சார் இதை பத்தி பேசுறது? எப்படி பேசுறதுன்னு என்கிட்ட கேட்டா எப்படிங்க? நீங்க தான் அதுக்கான வழியை கண்டுபிடிக்கணும். உங்க பிரச்சனை நல்லபடியா முடியணும்னு நான் மண்டையை போட்டு உடச்சிக்கிட்டு இந்த ஐடியாவை பிடிச்சேன். நீங்க என்ன இவ்வளோ அசால்ட்டா இருக்கீங்க? இங்க பாருங்க, முதல்ல உங்க மாமியார் இதுக்கு ஒத்துக்கவே இல்லை. நான் தான் கஷ்டப்பட்டு உங்களை சம்மதிக்க வச்சேன். இது உங்க வேலையும் வாழ்க்கையும் சம்பந்தப்பட்ட விஷயங்க. ஆனா நீங்க இவ்வளோ அலட்சியமா இருக்கீங்க. அலட்சியமாலாம் இல்ல, சொல்லலாம் தான் போனேன். அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு சார். திரும்ப திரும்ப நீங்க இதையே சொல்லிட்டு இருக்காதீங்க வித்யா, ப்ளீஸ். கடுப்பா இருக்கு. நாய் கடிச்சதுக்கு அப்புறம் இப்போ உங்க தம்பி வீட்டில் ரெஸ்ட்ல தானே இருக்க போறாரு. எப்போ அவர் சுத்தி எல்லாரும் இருக்க போறது இல்லையே. அவர் ஃப்ரீயா இருக்கிற நேரத்துல நீங்களா பார்த்து பேசிருக்கலாமே. அந்த மாதிரி சூழ்நிலை இது வரைக்கும் அமையல சார். சூழ்நிலை அமையலைன்னா நாம தான் உருவாக்கணும் வித்யா. தானா அமையும்னு வெயிட்லாம் பண்ணக்கூடாது. நானும் நீங்க அருண் கிட்ட பேசியிருப்பீங்க. நான் இந்த ப்ரொபோசலை அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணலான்னு ரொம்ப ஆர்வமா இருந்தேன். ஆனா நீங்க என்ன
டோட்டலாக டிசப்பாயின்ட் பண்ணிட்டீங்க வித்யா. சாரி சார். நீங்கள் சிம்பிளாக ஒத்த வார்த்தையில் சாரின்னு சொல்லி முடிச்சிடுறீங்க. உங்கள் மாமியார் எனக்கு ஃபோன் மேலே ஃபோன் அடிச்சுட்டே இருக்காங்க. அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்கிறது? நான் வேற ஏதோ வேலையில் பிஸியாக இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்கேன். எத்தனை நாள் என்னால் அப்படி சமாளிக்க முடியும்? புரியுது சார். நான் சீக்கிரமே அருண் கிட்ட பேசிடுறேன். சீக்கிரம்ன்றது உங்கள் அகராதியில் எவ்வளோ நாள்னு எனக்கு தெரிலங்க. ஆனால் இது விஷயமா திரும்ப நான் உங்களுக்கு கால் பண்ண மாட்டேன். உங்கள் தம்பிக்கிட்ட பேசிட்டு நீங்களே எனக்கு கால் பண்ணுங்க. பை. எப்படி இந்த விஷயத்தை பேசுறது? நான் என் அண்ணனை உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். இங்க பாரு, நீ எதுவும் சொல்லலனாலும் எனக்கு எல்லாமே புரிஞ்சிடுச்சு. என் மனசுல எதுவுமே இல்லைன்னு நீ சாதிக்க கூடாது. நானும் உன் வயசு பொண்ணுதான். உன் ஃபீலிங்ஸ் என்னன்னு என்னால புரிஞ்சுக்க முடியும். அருண், என்னாச்சு அருண்? ஏதோ நாய் கடிச்சதுன்னு சொன்னாங்க. எப்படி அருண்? ஆமா ரஞ்சிதா, வித்யா கூட நான் கோயிலுக்கு போயிட்டு இருந்தேன். போற வழியில ஒரு இடத்துல நின்று பேசிக்கிட்டு இருந்தோம். திடீர்னு ஒரு நாய் வந்து என்ன கடிச்சிருச்சு. ஐயோ, எங்க கடிச்சது? உட்காருங்க. எங்க? இந்த கால்ல. காட்டுங்க. ஐயோ, ரொம்ப கடிச்சிருக்கும் போல இருக்கு. ரொம்ப வலிக்குதா? இல்ல, லேசா தான் வலிக்குது. என்ன அருண், நீங்க பாத்திருக்க கூடாதா? ரஞ்சிதா, சின்ன காயம் தானே, இதுக்கு எதுக்கு இவ்வளவு ஃபீல் பண்ற? சின்ன காயமா இருந்தாலும் நாய் கடிச்சிருச்சுன்னு சாதாரணமாலாம் விட்டுற கூடாதுங்க. சரி, நீங்க டாக்டரை பாத்தீங்களா? இன்ஜெக்ஷன் போட்டாங்களா? பார்த்துட்டேன். இன்ஜெக்ஷனும் போட்டுட்டாங்க, டேப்லெட்டும் கொடுத்தாங்க. நீ எதுக்கும் பயப்படாத, சரியா? விஷயம் தெரிஞ்சதுமே உங்களை வந்து பார்க்கணும் போல இருந்துச்சு. ஆனா என்ன சொல்லிட்டு வரதுன்னே தெரியல. போனும் பண்ண முடியல. என் தவிப்பு உங்களுக்கு தெரியாதா? நீங்களாவது முன்னாலே வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கலாம்ல. ரஞ்சிதா, எல்லாரும் பார்க்குற மாதிரி என்னால எப்படி வர முடியும்? இப்போதான் ஒவ்வொருத்தரா செட்டில் ஆனாங்க. அந்த தைரியத்தில் தான் நானே வந்தேன். அருண், டாக்டர் சொன்ன மாதிரி தலை போற வேலையா இருந்தாலும் ஊசி போடுறது மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. தயவு செஞ்சு சொன்ன டேட்ல போய் ஊசியை போட்டுருங்க. ரஞ்சிதா, என் உடம்பு மேல எனக்கும் அக்கறை இருக்கு. நான் கண்டிப்பா போடுவேன், நீ கவலையே படாத. சரி ரஞ்சிதா, நீ சாப்பிட்டியா? இல்ல. ரஞ்சிதா, மணி என்னாச்சுன்னு பாத்தியா? எனக்கு பசிக்கலங்க. என்னையே நினைச்சிட்டு இருந்தா உனக்கு எப்படி பசிக்கும்? ஒழுங்கா போய் சாப்பிடு ரஞ்சிதா. நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேங்க. சரி, நான் சொல்றது நீ என்னைக்கு கேட்டிருக்க? அது சரி, நீ வழக்கமா ஒன்று சொல்லுவியே, அதை மறந்துட்ட? என்னது? எனக்கு புரியல. என் கழுத்துல தாலி கட்டாததால் தான் உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் நடக்குது. அதனால தான் உங்களுக்கு நாய் கடிச்சிருச்சுன்னு சொல்லுவியே. நான் அதை பத்தி எல்லாம் யோசிக்கவே இல்லைங்க. போய் சொல்லாத ரஞ்சிதா. நிஜமா தாங்க சொல்றேன். சீரியஸா உங்களுக்கு எந்த இன்ஃபெக்ஷனும் ஆயிருக்க கூடாதுன்னு நான் அதை பத்தி மட்டும் தாங்க யோசிச்சுட்டு இருந்தேன். தாலிய பத்தி நான் யோசிக்க ஆரம்பிச்சா உடனே தாலி கட்டுங்கன்னு தான் நான் சொல்லியிருப்பேன். அதை நீங்க ஏத்துக்க போறதும் இல்ல, நான் சொல்றத நீங்க செய்ய போறதும் இல்ல. வீணா நமக்குள்ள வருத்தமும் சங்கடமும் தான் வரும். ரஞ்சிதா, உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியுது. உன்னை நான் நோகடிக்கணும்னு நான் நினைக்கவே இல்லை. வேண்டாம் அருண், சமாதானத்துக்காக நீங்க என்ன சொன்னாலும் அது இன்னமும் என்ன காயம்தான் படுத்தும். அந்த விஷயத்தை பத்தி நான் பேச விரும்பல. உங்க கையை பிடிச்சி இழுத்து என் கழுத்துல நானே எல்லாம் தாலி கட்டிக்க முடியாது. உங்களுக்கே எப்போ சரின்னு தோணுதோ அப்பதான் அது நடக்கும். அது வரைக்கும் உங்களுக்கு பெருசா எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நான் சாமி கிட்ட வேண்டிக்கிறேன். அதை தவிர என்னால வேற என்ன செய்ய முடியும்? ரஞ்சிதா, சீக்கிரமாவே நீ சந்தோஷப்படுற மாதிரி நான் உனக்கு ஒரு நல்ல முடிவா சொல்றேன். இங்க பாரு, நீ நிம்மதியா சாப்பிட்டு போய் தூங்கு. அங்கதான்
வெயிட் பண்றேன் மேடம். எக்ஸ்கியூஸ் மீ, நான் தான் புக் பண்ணேன். ஓகே மேடம், ஓடிபி சொல்லுங்க. 0433. உட்காருங்க மேடம். எக்ஸ்கியூஸ் மீ பிரதர், நீங்க புக்கிங் கேன்சல் பண்ணிடுங்க, நான் இவங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன். சார், புக்கிங் எனக்கு தான் சார் வந்துச்சு. நான் ஏன் சார் கேன்சல் பண்ணணும்? உங்களுக்கு வேற புக்கிங் கிடைக்கும், வெயிட் பண்ணுங்க. ப்ரோ, நான் இவங்களை ஏற்கனவே புக் பண்ணிட்டேன். அவங்க என் ஒய்ஃப் ப்ரோ. அது ஒய்ஃபை பிக்கப் பண்ணி டிராப் பண்ண வேண்டியது ஹஸ்பண்டோட டியூட்டி தானே. உங்க டியூட்டியை நீங்க வேற எங்கேயாவது பாருங்க, இவங்களை விட்டுருங்க ப்ளீஸ். அருண், எதுக்கு? நான் இவர் கூடவே போயிடுறேன். இல்ல ரஞ்சிதா, இன்னைக்கு நானே உன்னை கூட்டு போறேன். சார், இதெல்லாம் உங்களுக்குள்ள முன்னாடியே பேசிக்க மாட்டீங்களா? இன்னைக்கு இதுதான் சார் என் ஃபர்ஸ்ட் புக்கிங். ஓடிபி எல்லாம் போட்டேன் சார். இப்போ நான் கேன்சல் பண்ணா என் கமிஷன்ல இருந்து தான் சார் பிடிப்பாங்க. சரி சரி ப்ரோ, டென்ஷன் ஆகாதீங்க. நீங்க இந்த ட்ரிப்புக்கான அமௌண்ட் எவ்வளவு வரும்? 220 சார். ஓகே, இந்தாங்க. இது 250 இருக்கு ப்ரோ. ஓகே சார். கமிஷன் போனாலும் உங்களுக்கு மிச்ச அமௌண்ட் லாபம் தானே? ஆமா சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். இட்ஸ் ஓகே மேடம், நீங்க சார் கூடவே போங்க. என்ன அருண், இன்னைக்கு என்ன விசேஷம்? நான் கேட்டாலே முடியாதுன்னு சொல்வீங்க, இன்னைக்கு நீங்களே வந்து என்ன கூட்டிட்டு போறீங்க? அது வந்து ஒரு காரணமா தான் சொல்றேன். நீ ஏறு, உனக்கே போக போக புரியும். போலாமா? ஓ, ஜோடி போட்டு சுத்த ஆரம்பிச்சிட்டீங்களா? சாப்பிடு. அருண், என்ன விசேஷம்? ஸ்வீட் எல்லாம் வாங்கி கொடுக்குறீங்க? உனக்கு ஒரு ஸ்வீட்டா நீ சொல்ல போறேன். நாளைக்கு பச்சையம்மன் கோயில்ல உன் கழுத்துல நான் திரும்பவும் தாலி கட்ட போறேன். அருண், நீங்க நிஜமா தான் சொல்றீங்களா? ரஞ்சிதா, தாலி விஷயத்துல நீ எவ்வளவு சென்சிட்டிவ்னு எனக்கு தெரியாதா? இதுல போய் நான் போய் சொல்ல போறேன். காலையில தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜோசியர் கிட்ட பேசினேன். நாளைக்கே நல்ல நாள் தான், தாலி கட்டிடலான்னு சொன்னாரு. அதை நான் உன்கிட்ட சர்ப்ரைஸா சொல்லலாம் தான் நான் இங்க கூட்டு வந்தேன் உன்னை. அருண், தேங்க்ஸ் அருண், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏய், இதுதானே நீ இவ்வளவு நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த. இப்ப எதுக்கு அழுவுற? நீங்க இதுக்கு சம்மதிக்கவே மாட்டீங்கன்னு நினைச்சேன். நேத்து கூட நீங்க யோசிக்கிறேன்னு தானே சொன்னீங்க. திடீர்னு தாலி கட்டுறேன்னு சொன்னதும் என்னையும் மீறி அழுக வந்துருச்சு. நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல ரஞ்சிதா. ரொம்ப ரொம்ப சாரி. அதான் இப்போ சம்மதிச்சிட்டீங்கல்ல, எனக்கு அது போதுங்க. அது சரி, எப்படி உங்க மனசு மாறுச்சு? நேத்து நீ ரொம்ப நொந்து போய் பேசினல, அது என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. உன் கழுத்துல நான் தாலி கட்டிட்டேனே தவிர நான் உனக்கு எந்த சந்தோஷத்தையும் கொடுக்கல. எங்க வீட்டுல தங்கி இருக்கிறது மட்டும்தான் உனக்கு இருக்கிற ஒரே ஒரு நிம்மதி. ஆனா இப்போ என்னை நினைச்சு நினைச்சு பயந்து அந்த நிம்மதியும் நீ தொலைச்சிட்ட. எனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எப்பவும் நீ அதே டென்ஷனோடயே இருக்க. உன்னை இந்த நிலைமையில வச்சிருக்கிறத நினைச்சு எனக்கு ரொம்ப சங்கடமாவும் உறுத்தலாவும் இருக்கு ரஞ்சிதா. நான் சொன்ன வார்த்தை கட்டுப்பட்டுதான் நீ இது வரைக்கும் யார்கிட்டயும் உண்மையை சொல்லாம இருக்க. எந்த பொண்ணாலையும் இவ்வளவு பெரிய தியாகத்தை எல்லாம் செய்யவே முடியாது ரஞ்சிதா. இப்போ உன் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுறது தான் நியாயம் தோணுச்சு. அதான் ரஞ்சிதா, நான் ஸ்ட்ராங்கா முடிவு எடுத்துட்டேன். ரொம்ப சந்தோஷங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்புறம் நான் தாலி கட்டுறத நீ கல்யாணம் அளவுக்கு ஃபீல் பண்ணி பட்டு புடவைலாம் கட்டிட்டு கிராண்டா வந்துடாத. நீ நார்மலா ஆபீஸ்க்கு போற மாதிரியே வா.
ஆ அப்பதான் யாருக்குமே எந்த சந்தேகமும் வராது. ம், ஆ சாப்பிடு. சரி